வணக்கம். இது சொர்ணா பிளம்பிங் யூனிவர்சிட்டி. பார்த்தீங்கன்னா எம்டி எலக்ட்ரிக்கல் வேலை ஃபுல்லாக இப்போ போகிற ஃபுல் லென்த் வீடியோ. நம்ம கை உடஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒர்க் எதுவும் போகல, அதனால் இதை போட்டுருக்கேன். 2 வீக்ஸில் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ண உடனே போகிறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேலையெல்லாம் பாருங்கள். ஒரு 2 வாரத்தில் வீடியோ போடுவோம். மறுபடியும் லைக்காக போடுங்க. வணக்கம். நம்ம ஓவியர் நல்லா வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாரு. இதெல்லாம் கட் பண்ணி உடைக்கணும். ஓவியரும் நீயே, சிற்பியும் நீயே இருந்தால் எப்படி? ஓவியரும் நீயே, சிற்பியும் நீயே இருந்தால் எப்படி? நீங்கள் சிற்பக்கலையில் சரியாக செதுக்கவில்லை. அங்கங்கே பழி இருக்கிறது. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஓவியரும் சிற்பியும் இல்லை, எம்டி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் மேஸ்திரி ஒரு பாத்ரூம் போட்டு கிளம்பிட்டாப்புல. இந்த வேலை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கன்சீல்டு ஒர்க்கு, தரையில் வெஸ்லைன்லாம் போட்டாச்சு. அடுத்தது ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடப்பு. கஸ்டமரு அப்படியே ஆசிட் ஊற்றி அடப்பு இருந்தாங்க. சால்ட்டு ஃபுல்லாக லைனு, இந்த நடு லைன் ஃபுல்லாக மாற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபஸ்ட்டு லைன் மாற்றிட்டு அதில் சென்ட்ரு லைனு வால்வு போட்டிருக்கோம் பாருங்க. இந்த பைப்பு ஃபுல்லாக பிளாக். அப்படியே ஃபுல்லாக பைப் மாற்றினோன்னா ப்ரெஷராக வருது தண்ணி. வணக்கம், சொர்ணா பிளம்பிங் ஒர்க்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப போட்டுக்கினே அடிக்கடிக்கு. இந்த வீடு நாளைக்கு 20 வருஷம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது நேற்று எடுத்த வீடியோ. இன்றைக்கி போயிருந்தோன்னா வாழை மரம்லாம் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி போடலாம். நாங்கள் நேற்று சைட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். அதனால் நான் இன்றைக்கி எடுக்கலை. நாளைக்கு காலையில் தான் போவோம். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடப்பு. கஸ்டமரு அப்படியே ஆசிட் ஊற்றி அடப்பு இருந்தாங்க. சால்ட்டு ஃபுல்லாக லைனு, இந்த நடு லைன் ஃபுல்லாக மாற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபஸ்ட்டு லைன் மாற்றிட்டு அதில் சென்ட்ரு லைனு வால்வு போட்டிருக்கோம் பாருங்க. இந்த பைப்பு ஃபுல்லாக பிளாக். அப்படியே ஃபுல்லாக பைப் மாற்றினோன்னா ப்ரெஷராக வருது தண்ணி.
எதிர் வெயில் ஒன்றுமே தெரில. வணக்கம், சொர்ணா ப்ளம்பிங் ஒர்க்ஸ். இந்த வீடு வந்து நாளைக்கு காலைல பால் காசுறாங்க. டேங்க் வச்சு தண்ணி திறந்து விட்டாச்சு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ஹாயாவது மெசேஜ் அனுப்புங்க. வேலை எப்படி இருக்குதுன்னு ஒரு சுமார் அப்படி எதனா சொன்னால் கூட பரவாயில்ல. எதுவுமே ஒரு கமெண்ட் கூட வரமாட்டேங்குது. ஒரு லைக் போட்டு விடுங்க. தண்ணியெல்லாம் திறந்து செக் பண்ணி வச்சு ஹவுஸ் ஓனர் ஹாப்பி. வணக்கம். போன வாரம் சொன்னால அங்கே இருக்கிற இது இங்கே வைக்கிறேன்ட்டு டேங்க்கு, அது டேங்கை தூக்கி மேலே வச்சாச்சு டாப்பில். நாளைக்கு கிரகப்பிரவேசம் இந்த வீடு, அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா கேட்டால் இந்த பையன் சப்ஸ்கிரைப் கேட்டுன்னுக்கிறான். நீங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணி விடுங்க. வணக்கம், வணக்கம். சொர்ணா ப்ளம்பிங்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான வீடு, ஒரு மேஸ்திரி வீடு. வாடகை கொடுக்குறாரு. 2 டேப்பு தான், ஒன்று குளிக்க, ஒன்று டாய்லெட்டு. சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அது தெரிஞ்சவங்க வீடுன்றதுனால லேபரில் பண்ணுறோம். அதனால் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் கேட்பேன்னா, கேட்குறது என் உரிமை, கொடுக்காதது உங்கள் உரிமை. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். தாரமா
ஃபிட்டிங் போடுறோன்னு சொன்னால ஃபைனலில் பில்டிங் போடுறோன்னா இந்த பில்டிங் தான் அது. இன்றைக்கி மாட்ட போகிறோம் ஃபிட்டிங்கு. அடுத்த பில்டிங் பக்கத்தில் இந்த பில்டிங் இன்றைக்கி ரூப்புக்கு பைப் வைக்கிறோம். நாளைக்கு கம்பி கட்டி முடிக்கல, 4 மணி ஆகும். 4 மணிக்கு மேலே வந்து ஒரு 2 ஹவரில் பைப் வச்சிடும். ஒரு பாண்டு கல் தனி மண்ணில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நைட்டே எடுத்துன்னு சீக்கிரம் வரேன். நான் மிஷினில் நைட்டே வந்துடலாம். அரை முடிஞ்சிடாது. லாஸ்ட்டில் கொத்தனார் ஸ்லோவாக ஸ்லாப்பு தூக்கி போடலை, நம்மளே தூக்கி போட்டாச்சு. பெட்ரோலை போட்டு லைனெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. தண்ணியும் திறந்து பார்த்தாச்சு. டச்சப்லாம் நம்மளே பண்ணியாச்சு. நம்ம தான் இந்த வீடு ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஃபுல் ஃபிட்டிங் தான் முடிஞ்சுது. இன்வெர்ட்ரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, வாட்டர் லைனு வந்துச்சு. சாரப்பாம்பு கூட ஸ்ட்ரைட்டாக போகும் போல் இருக்கு. ஹலோ வணக்கம், இது எம்டி எலக்ட்ரிக்கல். இந்த வீடு பாருங்கள், 6 மணி இப்போயே தகன்னு இருக்குது. நைட்டு 10 மணிக்கெலாம் எப்படி மின்னுன்னு பாருங்கள். நைட்டில் எடுத்து அனுப்புகிறோம் நாங்கள். ஆனால் இது பில்டிங் முடித்து நாங்கள் ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் சொர்ண பிளம்பிங் வருஷம் சேர்ந்து தான் செஞ்சுருக்கு. இந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக திடீர்னு ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கும். தாஜ்மஹால் அது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அது எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால எடுக்க முடியல. சரி, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பட்டன் கொஞ்சம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ரொம்ப பேருக்கு டவுட்டாகவே இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது. ரொம்ப பேர் அழுத்துறாங்களா இல்லையா தெரில. வேலையை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.